அடுத்த புத்தகமான ஒளிரும் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு ஒளியை தருகிறது? வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் கூறும் அதன் சொற்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக நமது கௌசி அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார் தமது புத்தகத்தில் என்பதை கூற வருபவர் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு ஆள வேண்டும் ஒரு தனி மனிதனாக என்று கூறிய வேதாத்ரி மகர்ஷியின் வழி நடக்கும் ஐயா அருள்நிதி டாக்டர் கோபால்ஜி அவர்கள். ஏற்கனவே ஐயாவை பற்றிய அறிமுகத்தை மிக நீண்ட அறிமுகத்தை நான் கூறிவிட்டேன். ஐயா அவர்களே, வாருங்கள், ஒளிரும் பிரபஞ்சம் பற்றிய தங்கள் விமர்சனத்தை தாருங்கள் என்று கூறி உங்களை வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் நிறைவாக வாழ்க, நீடு ஒளி வாழ்க. ஒரு அற்புதமான நிகழ்வு, ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த அற்புதமான ஒரு அவை. இதிலே நம்முடைய கௌரி சிவபாரன் அவர்கள் எழுதிய நூலை பற்றி, ஒளிரும் பிரபஞ்சம் என்கிற தலைப்பில் எழுதிய அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக அவருடைய குரு செய்யக்கூடிய ஒரு காணிக்கையாக அவருடைய ஒரு மாணவராக இருந்து விமலானந்த அடிகளார் அவர்களை பற்றி அவர்கள் பல்வேறு மேடைகளிலே அற்புதமாக எடுத்து கூறியிருக்கிறார். எப்படி மாதா பிதா குரு தெய்வம் என்று பெரியோர்கள் சொன்னதைப் போல அவரை குருவாக ஏற்று அவருடைய ஆசையோடு இன்றைக்கு அவர்கள் உலக அரங்கிலே நடைபெறுகிறார் என்று சொன்னால் அந்த விமலானந்த அடிகளார் போன்றவருடைய ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சோ இந்த அடிகளார் அவர்கள் அவரை பற்றி சொல்லும் போது நிறைய விஷயங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலே தெரியும், தமிழகத்திலே ஒரு பகுதியிலே பிறந்தவர் சிதம்பரம் ராமலிங்கம் என்பவர். ஆனால் எதிர்காலத்திலே அவர் அற்புதமான ஒரு பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்திற்கு வந்து இறைநிலை உணர்வு பெற்று இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக தரிசனம் பெற்ற பிறகு, அந்த இறை உணர்வு பெற்ற பிறகு இந்த சமுதாயத்திற்கு ஞான மார்க்கத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஆக சாதாரண ராமலிங்கம் என்ற அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் ராமலிங்க அடிகளார் என்று போற்ற, அடிகளார் என்று சொன்னாலே புனிதத்துவம் வாய்ந்தவர்கள், இந்த மக்களை, இந்த பிரபஞ்சத்தை, இறைவனை உணர்ந்தவர்கள். ஆக அந்த வழியிலே விமலானந்த அடிகளார் அவர்களை பற்றி சிறு குறிப்பை மட்டும் நான் சொல்லி, 1892 இலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்திலே காரைதீவு பகுதியிலே பிறந்தவர். அவருடைய செயல்கள் பற்றி நாம் பார்க்கும்போது கல்வியாளர் என்பதையெல்லாம் தாண்டி பல்மொழி அறிவு பெற்ற ஒரு ஆன்மாவாக நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்நாளிலே ஒரு 8 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். நவீன இலக்கியங்களுக்கு ஒரு முன்னோடியாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். தமிழினை, அதாவது பாரதியாரின் பார்வையிலே பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மாபெரும் மனிதர் அவர்கள். ஏனென்றால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூட சொன்னார்கள், பாரதியார் இன்னும் சற்று காலம் வாழ்ந்திருந்தால் எனக்கெல்லாம் வேலையே இல்லை என்று சொன்னார்கள். அந்த பாரதியாரினுடைய பார்வை அகப்புறம், அதே மாதிரி புறப்புறம் என்று சொல்வதைப் போல அந்த பரசிவ வெள்ளத்திலே பாரதியார் அந்த ஆன்மீக சிந்தனையை அற்புதமாக கொடுத்திருக்கிறார். ஆக பாரதியாரை நாம் துணை கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு அற்புதமான அடிகளாரை பற்றி சொல்லும் போது, அவர் வெளிநாட்டு அறிஞர்கள் ஷேக்ஸ்பியர் அவருடைய நாடகங்களையும் சரி, அவருடைய புத்தகங்களை எல்லாம் அவர்கள் தமிழாக்கம் செய்தார்கள் என்பதோடு எழுச்சிமிக்க சுவாமி விவேகானந்தனுடைய புத்தகங்களை, அவருடைய கருத்துக்களையும், கதிரேசன் செட்டியார் போன்ற சான்றோர்களுடைய கருத்துக்களை, படைப்புகளை எல்லாம் தமிழாக்கம் செய்தார். ஏனென்றால் வெளிநாட்டு புலவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் மனம் கவர்ந்தவர்கள் என்று பார்க்கும்போது விவேகானந்தரை நாம் பார்க்க முடியாது. அதே போல இலக்கியங்கள், சங்க பாடல்கள், பக்தி பாடல்கள், இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு புதிய செய்தி, பாரதியாருடைய பாடல்களைப் போல
கூட அவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள் என்கிற செய்தியை நான் கேள்விப்பட்ட போது உண்மையிலே எப்படி திருக்குறள் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டதோ அதே போல பாரதியாரினுடைய படைப்புகள் அனைத்துமே அனைத்து மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் என்னிடத்திலே இருக்கு. அதிலே ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது உண்மையிலே அவர் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய ஒரு சிறப்பான ஒரு ஆன்மா என்பதையும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர்கள் தன்னை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமைப்பிலே அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டு சேவை செய்த போதிலும் அவர்களே ஒரு சாரதா மகா வித்யாலயம் என்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்து பெண்களுக்கான சேவைகளை பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர்கள் விவேகானந்தரை பற்றியும் விவேகானந்தரின் சீடராக வெளிநாட்டு பெண்ணாக வந்த நிவேதிதா எப்படி இந்தியாவிற்கு வந்து அவர்கள் விவேகானந்தரை சந்தித்து சாரதா அம்மையாரெல்லாம் சந்தித்து இங்குள்ள பண்புகளை அவர்கள் கற்றுக்கொண்டு சேவை செய்ய ஆரம்பித்தார்களோ அதை பற்றியெல்லாம் ஆக்கப்பூர்வமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் சாரதா அம்மையாரை பற்றியும் நிவேதிதா பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் தெளிவாக விமலானந்த அடிகள் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த காரியத்தை இந்த குருவினுடைய அந்த காரியத்தை குருவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காரியத்தை கௌரி சிவபாலன் சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். அதே போல மாணவராக வந்த ஈழத்து போராடனார் செம்மொழி புலவர் என்று அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த புலமைத்தன்மையோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் விவேகானந்தாவுடைய அந்த ஒரு சக்தியையும் ஆற்றலையும் பெற்றவர், ஆசீர்வாதத்தை பெற்றவர். அவர்கள் 13/12/1928 இலங்கை மட்டக்களப்பு பகுதியிலே அவர்கள் பிறந்தாலும் அவர்கள் 38 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் 1984 கனடாவிலே புலம்பெயர்ந்தார்கள். அங்கே ஒரு அச்சகத்தை திறந்தார்கள். அவருடைய நிலைகளை பார்க்கும்போது இந்த தமிழ் சமுதாயம் முன்னேறுவதற்கான ஒரு தொண்டினை அவர்கள் சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு நிலைகளிலே கிரேக்க இலக்கியத்தை கூட தமிழ் வடிவமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட அவர்கள் நாடகங்கள், கூடங்கள் மற்றும் அனைத்தையும் எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஆய்வுக்குரியவையாக இருக்கிறது. அவர் ஒரு சமூக ஆர்வலராக ஈழத்து போராடினார் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் மிகவும் விசித்திரமானது, பிசாசின் புத்தகம். இதை வைத்தியத்தில் ஆராய்ச்சி மையமாக அவர்கள் கொண்டு ஒரு நூலாக அதை அமைக்கப்பெற்றார்கள் அவர்கள். அதில் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் ஆராய்ச்சிக்குரியவை. இலக்கிய ஆர்வலராகவும் ஆசிரியராகவும் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். பன்முக ஆற்றல் கொண்ட அவர்கள் 1982 இலங்கை அரசினுடைய இந்து பண்பாட்டு அமைச்சினுடைய அந்த நாடக சேவைக்கான விருது, இலக்கிய மாமணி விருது, பாராட்டு பதக்கங்கள், பத்திரங்கள் எல்லாம் அவருக்கு மொரிஷியஸில் தமிழ் மாநாட்டிலே, அதே போல கனடாவில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் மூலமாக சுமார் 20 கௌரவ விருதுகளை பெற்றிருக்கிறார். இளம் வயதிலே நாடகத்திலே கூத்து என்று நாம் பார்த்திருப்போம் கிராமத்திலே. அதில் முறையான ஒரு பயிற்சி பெற்றவராகவும் அந்த கிராமத்திலே நடைபெறக்கூடிய அதிலே இருக்கக்கூடிய அற்புதங்களையும் சிந்திக்கக்கூடிய வகையிலே அவர்கள் அதை வெளிப்படுத்தி பல கூத்துக்களை எல்லாம் இலங்கை வானொலியிலே ஒளிபரப்ப செய்திருக்கிறார். ஆக இளம் வயதிலே இருந்து முழுமையாக தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு, குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் ஈழத்து போராடினார் அவர்கள். அவருடைய பணியை பற்றியும் அவருடைய ஒரு தெய்வீக வாழ்க்கையை பற்றியும் அவருடைய ஆன்மீக சிந்தனைகளை பற்றியும்
இந்த இடத்திலே கௌரி சிவபாலன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களிடமிருந்து இவர்கள் கௌரி சிவபாலன் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நிறைய விஷயங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக கௌரி சிவபாலனுடைய எண்ணத்திலும் உள்ளத்திலும் நீங்காத இடம் பெற்றவர்கள் விமலானந்த அடிகள் அவர்கள், ஈழத்து போராடினார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடனாக இந்த இடத்திலே அவர்கள் அறிமுகப்படுத்தியது. அவர்களை பற்றி சொல்லணும், இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். கொடுத்திருக்கக்கூடிய கால அவகாசத்திலே நாம் இந்த அளவிலே நாம் அந்த 2 தூய ஆன்மாக்களுக்கும் விமலானந்த அடிகளார் அவர்களுக்கும் ஈழத்து போராடினார் அருள் ஆசிகளை நாம் பெறுவோம். அவர்களை பற்றி நாம் எண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்திலே அந்த ஆன்ம அணுக்கள், அந்த ஆன்ம அலைகள் இதை கண்டிப்பாக இதனோடு இணைந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாம் அடுத்த முக்கியமான பகுதியாகிய கௌரி சிவபாலன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய படைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் படைப்பு என்று சொல்லலாம். ஒளிரும் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்கிற வார்த்தையை உச்சரிக்காதவர்களே யாரும் இல்லை. குறிப்பாக படித்தவர்கள், சான்றோர்கள் எல்லோருமே இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு கோணங்களிலே தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒளிரும் பிரபஞ்சம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். பைபிளிலே ஐ எம் தி டார்ச் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் என்று ஜீசஸ் சொன்னதாக. ஆக இந்த பிரபஞ்சமே அனைத்திற்கும் காரணம் என்று சொன்ன ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த பிரபஞ்சம் என்கிற அந்த ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று பொதுவாக எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள், பாராட்டப்பட வேண்டியது. அதிலே அவர்கள் ஒரு 4 தலைப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4 தலைப்பும் ஒரு மனித வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் தேவையான தலைப்புகள். வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இந்த நூற்றாண்டு தந்த மகான், நாம் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், நபிகள் நாயகத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், புத்தர், மகாவீர், ஆதிசங்கரர், அகத்தியர் என்று பல்வேறு ஆண்டோர்கள் சான்றோர்கள் நாம் கேட்டிருக்கிறோம். கடைசியாக வந்த வள்ளல் பெருமானுக்கு அடுத்ததாக அந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்த பெருமை வேதாத்திரி மகரிஷி என்ற மகானை சேர்ந்தது. அவருடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்த தத்துவங்கள் 14. எப்படி இயேசுவினுடைய கருத்துக்கள் பைபிளாகவும், நபிகள் நாயகனுடைய கருத்துக்கள் குரானாகவும், புத்தருடைய கருத்துக்கள் தம்மபதமாகவும், கிருஷ்ணபிரானுடைய கருத்துக்கள் எப்படி பகவத்கீதையாகவும் மலர்ந்திருக்கிறதோ, மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறதோ, அதே போல இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் செய்தியை எல்லாம் ஒன்று திரட்டி வேதாத்திரியம் 14 என்கிற கோட்பாட்டிலே அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றியும் நாம் பார்ப்போம். அதிலே மனித வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனிதன் துன்பமின்றி இன்பமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் 6 குணங்களை சீரமைக்க வேண்டும் என்பதையும் இந்த புத்தகத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றியும் நாம் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, விஞ்ஞானியுடைய கருத்து என்ன, மெய்ஞானிகள் கருத்து என்ன என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை ஒரு இறை தத்துவமாக விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் கல்வியாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு இறை தத்துவத்தை, ஒரு பிரபஞ்ச தத்துவத்தை இந்த உலகிற்கு கொடுத்தார்கள் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அதை பற்றியும் அற்புதமாக அம்மையார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இறுதியாக ரேக்கி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி நாம் உணர்வது, எப்படி அதை பெறுவது, எப்படி அதன் மூலம் நம்முடைய உடலில் உள்ள நோய்களை நாம் போக்கிக் கொள்ள முடியும், எப்படி மற்றவருடைய உடலில் உள்ள நோய்களை போக்கிக் கொள்ள முடியும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் ரேக்கி என்பது. அதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அற்புதமான விஷயங்கள். தங்க பதக்கத்திலே பல முத்துக்கள் பதித்ததைப் போல இந்த 4 தலைப்புகளும் மிக மிக அற்புதமானது. இதை ஒன்றாக நாம் பார்க்கும்போது சுருக்கமாக மட்டும், ஏனென்றால் பல நண்பர்கள் பேச வேண்டியிருக்கிற காரணத்தினாலே சுருக்கமாக நான் வேதாத்திரியம் 14 அவர் முதலாவதாக சொல்லுவது நிறைய சொல்றார். போரில்லா நல்வுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழி வாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு,
செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பால் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். இறுதியாக அவர் சொல்லுவது பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தது. அவர் ஆரம்பத்துல சொல்லுறது போர் இல்லா நல் உலகம், போர் பகை அச்சமின்றி மக்கள் வாழ வேண்டும், அந்த நிலை வர வேண்டும் என்பதை அவர்கள் மானசீகமாக சொல்லி இறுதியாக சொல்லும் போது பல மதங்கள் பல கடவுள் பழக்கத்தை எப்படி நாம் மாற்றுவது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது, அந்த தத்துவத்தை படிப்பவர்களுக்கு அது தெரியும். எல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை அற்புதமாக ஒரு இறைநிலை தவம் என்றே ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடவுள் தத்துவத்தில் இறை தத்துவத்திலும் அதை சொல்லுகிறார்கள். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்று சொல்கிறார். பெண் வயிற்றில் உருவாகி பெண் வயிற்றில் கருவாகி பெண்பால் உண்டு மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டு வாழ்கின்றோம், பெண்ணினத்தை போற்றுவோம் என்று அவர்கள் சொல்வார். அதே போல இந்த பண்பாடானது சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்வார்கள். உலகம் முழுவதற்கும் ஒரே ஆட்சி வர வேண்டும் என்று சொல்வார். செயல் விளைவு உணர்கல்வி, அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி என்று சொல்வதை போல எஸ் ஓகே செயல் விளைவு உணர்கல்வி காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி சொல்வது நாம் என்ன செயல்களை செய்கிறோம் அதற்கு ஏற்றமான விளைவுகள் வரும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சோ இந்த இடத்திலே 6 குணங்களை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பேராசை, சினம், கடும் முறையற்ற பால் உணர்வு, வஞ்சம் இவற்றையெல்லாம் சீரமைத்து மனிதன் வாழ வேண்டும். பேராசையை ஒரு நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்கு பார்வையாகவும், முறையற்ற பால் உணர்வை கற்பு நெறியோடும், வஞ்சத்தை வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷியினுடைய பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி மட்டும் நான் ஓரிரு நிமிடங்கள், என்றால் அது மிகப்பெரிய ஒரு தத்துவம். எப்படி சயின்டிஸ்ட் இன்றைக்கு ஒரு டார்க் ஸ்பாட் டார்க் ஏஜ் என்று சொல்கிறார்களோ, அதை சித்தர்கள் எல்லாருமே அது ஒரு பால்வெளி, இருள்வெளி, அருள்வெளி என்று சொல்லியிருக்கிறார்கள். வெட்டவெளி தன்னை தெய்வம் என்று அறிந்தோருக்கு பட்டயம் ஏது கிடை குதம்பாய் பட்டயம். அப்ப வெட்டவெளி, இறைவெளி, தூயவெளி என்று கடவுளை இவர்கள் அந்த நிலையிலே இருந்து அந்த இறைத்துகள்கள் தோன்றி, இறைத்துகள்கள் இருந்து அணுக்கள் தோன்றி, அணுக்கள் எல்லாம் இணைந்து பஞ்சபூதங்கள் தோன்றி, பஞ்சபூதங்கள் இணைந்து இந்த உயிரினங்கள் தோன்றி மனிதன் வரை வந்திருக்கிறது என்பதை இறை தத்துவமாக அவர்கள் அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள். அதை புத்தகத்திலே நீங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி, ரேக்கி என்கிற ஒன்றை மிகாயாவ் சூவி என்கிற ஜப்பானிய மருத்துவர், அவர் ஆங்கில மருத்துவத்தை கற்றுக்கொண்டாலும் மருத்துவத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய அதை போக்குவதற்காக அவர்கள் புரோமோ என்கிற ஒரு மலையில 21 நாட்கள் அன்னாகாரம் என்று தியானத்தில் இருந்தபோது அவருக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் அவருக்குள்ள ஒரு லைட்னிங் போல, ஒரு மின்னல் போல இறங்கியதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதன் மூலம் அவர்களுடைய உடலிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் நிரூபித்து இன்றைக்கு உலகெங்கிலும் ரேக்கி என்கிற ஒரு கலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. ஆக எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஆற்றுப்படுத்துதல், ஹீலிங் மூலமாக நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை இந்த உலகிற்கு கொடுத்த அந்த மருத்துவ முறைதான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் ரேக்கி என்பது. ரேய் என்பது பிரபஞ்சத்தையும், கீ என்பது ஆற்றல். ஆக பிரபஞ்ச ஆற்றலை கொண்டு நீங்கள் வாழ முடியும், நீண்ட நாட்கள் வாழ முடியும், நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை அந்த ரேக்கி என்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு கருத்துக்கள், இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். இத்தனை கருத்துக்களை இந்த ஒரே புத்தகத்திலே, இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ஆற்றல்களும், இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மை ஆளுகிறது, எல்லாவற்றிற்குள்ளும் இருந்து அதை இயக்குகிறது, நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அதனுடைய ஒளி, அதனுடைய ஆற்றல், அதனுடைய சக்தியில் தான் ஒவ்வொரு ஜீவராசியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒளிரும் பிரபஞ்சம் போல பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய கருத்துக்கள் பரவட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி குருஜி. நன்றி குருஜி அவர்களே. மிகச் சிறப்பாக, அதாவது அனுபவமே பாடம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி திருமதி கௌசி அவர்கள் தன்னுடைய அனுபவங்கள், இந்த பிரபஞ்சத்தை குறித்த தன்னுடைய அனுபவங்களை அந்தந்த குருமார்களுடன் இணைத்து 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 ஒரு கட்டுரையும் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்பதை தாங்கள் மிக அருமையாக எடுத்து கூறினீர்கள். தங்கள் வாயால் கேட்டதற்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். தங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.